பிள்ளைகளே, மாவீரர் அலெக்சாண்டர் தாரியஸ் என்ற அரசனை வெல்வதற்காக படையெடுத்து சென்றார். அவர் சென்ற வழியோ ஒரு பாலைவனம். ஆனால் அவர்கள் தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. எடுத்துக்கொண்டு சென்ற தண்ணீரெல்லாம் ஆய்வுச்சு. இன்னும் செல்ல வேண்டிய வழியோ மிக தூரமாக இருக்கிறது. மாவீரர் அலெக்சாண்டரும் அவருடைய படை வீரர்களும் தண்ணீர் தாகத்தினால் தவித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக மாசிதோனியாவிலிருந்து பயணிகள் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் சென்று தண்ணீர் கேட்கிறார். அவர்களோ, உங்களுக்கு வேணும்னா தண்ணீர் கொடுக்க முடியுமே தவிர உங்களது படை வீரர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பதற்கு எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த தண்ணியை வாங்குறார். வாங்கினவர் சற்றும் எதிர்பாராத விதத்தில் படை வீரர்களை முகத்தை பார்க்குறார். பார்த்தவர் ஒரு கணம் யோசித்து மறுகணம் அந்த தண்ணியை திருப்பி கொடுத்துட்றார். குடிக்கல. ஏங்க தண்ணீர் அவசரமாக வாங்கினீங்க, ஏங்க குடிக்கலன்னு கேட்குறாங்க அந்த பயணிகள். அப்பொழுது அவர் சொல்கிறாரு, நான் மட்டும் இந்த தண்ணீரை குடித்தேன்னா இதயமற்றவனாக மாறி போய்விடுவேன். அந்த வார்த்தைக்கு நல்லா கவனிங்க. நான் மட்டும் அந்த தண்ணியை குடித்தேன்னா என் படை வீரர்களெல்லாம் தண்ணி தாகத்தில் இருக்கிறப்போ நான் மட்டும் தண்ணீர் குடித்து தண்ணி தாகத்தை தீர்த்துக்கிட்டேன்னா நான் இதயமற்றவனாக மாறி போய்விடுவேன். எனவே நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய பணியாளர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் உணர்கின்றவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த மாவீரரிடமும் இன்றைய நூற்றுவ தலைவரிடமும் நாம் பார்க்கிறோம். இந்த நூற்றுவ தலைவரிடமிருந்து நாம் 3 பண்புகளை, சிறப்பான பண்புகளை புரிந்து கொள்ள முடியும். என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நல்ல உறவு. இவன் ஒரு புறவினத்தான், நூற்றுவ தலைவன். யூதர்கள் புறவினத்தாரை நாய்க்கு சமமாக நடத்தி வந்தார்கள். அவங்க வீட்டுக்கு போகிறதே தீட்டு, பழி என்று நினைத்து வந்தார்கள். ஆனால் இந்த பகை உணர்வையும் தாண்டி அவன் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. அந்த நூற்றுவ தலைவன் யூதர்களுக்கு என்று ஜபக்கூடத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். எல்லோரிடம் நல்ல உறவை வளர்த்து வந்திருக்கிறான். 2வது பார்க்கின்ற பொழுது பரிவுள்ளம் கொண்டவனாக இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. சாதாரண பலியானன் உடல் நோய்வாய் இருக்கிறான், சாகும் தருவாயில் இருக்கிறான். வேலையாட்டை சொல்லி ஏதாவது வேலை செய்ய சொல்லலாம், அவனை பார்க்க சொல்லி இவரே இறங்கி வந்து செயல்படுவதை பார்க்க முடிகிறது. மூப்பர்களிடம் சென்று அதே சமயத்தில் இயேசுவை எதிர்கொண்டு செல்ல ஆள் அனுப்புகிறான். பணியாளன் குணம் பெற வேண்டும், நலம் அடைய வேண்டும் என்ற ஒரே கருத்திற்காக இவன் பரிவுள்ளம் கொண்டவனாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை. யூதர்களுக்கு இயேசுவின் மீது, இயேசுவின் வல்லமிக்க வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த புறவினத்தான் இயேசுவின் குணப்படுத்தும் ஆற்றலின் மீது அபார நம்பிக்கை கொண்டிருக்கிறான். கேள்விதான் பட்டிருக்கணும். அவனுடைய செயல்பாடுகளை பாருங்கள். ஏன்னா யூதர்கள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, தீட்டு பழின்னு நினைக்கிறாங்க. இயேசு எங்கேருந்து வரப்போகிறாரு அப்படின்னு நினைத்துத்தான் ஆள் அனுப்பி சொல்ல வைக்கிறான். இயேசுவை பார்ப்பதற்கூட எனக்கு அருகதை இல்லை என்று அவன் கருதுகிறான். நூற்றுவ தலைவனாக இருந்த பொழுதிலும் ஒருவனை வா, நான் வரான், போ, நான் போவா, இதை செய்யணும் செய்யக்கூடிய அளவுக்கு 100 படைவீடுகளின் தலைவனாக இருக்கின்ற அவன், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதி இல்லை, நானும் உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறான்.
அவனிடமிருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை இறைமகன் இயேசு உடனடியாக அந்த புதுமை செய்வதற்கு தூண்டுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நூற்றுவ தலைவனிடமிருந்து நல்ல பண்பு நலன்களை நாம் கற்றுக்கொள்வோம். சிறப்பான பண்பு நலன்கள் இவற்றை நாம் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது ஆண்டவனது அதிமிக அருளை நிறைவாக பெற்று நாம் மனமகிழ்ச்சியோடு வாழ முடியும். எனவே இந்த தருணத்திலே சிறப்பான விதத்தில் நம்முடைய தேவத்தாய் பெண்ணாகிய அன்னையின் வழியாக இறை ஆற்றலையும் இறை வல்லமையும் நம்பிக்கையும் கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை தந்தே